ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹானாஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெய் மீன் கிரேவி, நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நெய் மீனில் வந்து கிரேவி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். 1 செகண்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நெய் மீனை எடுத்து நறுக்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீஸாக தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பவுல் நிறையா தக்காளி, 2 பழுத்த தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 கப் நிறையா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான எண்ணெய். அடுத்து கொத்தமல்லி இலை 1 கொத்து நறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், இதை நான் கீரையில் முழு மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை அந்த ஒரு இதில் உள்ளதை இலையை எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், பட்டை ஒரு பட்டையை வந்து நான் பிச்சு வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 4 வெள்ளைப்பூடு, 2 ஏலக்காய். இப்போ இதுதான் தேவையான பொருள். பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து சட்டி வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை சேர்க்குறேன். என்னோடய எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கலை பாருங்கள், ஓரளவுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா பட்டை கருகிரும். அடுத்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு பவுல் நிறையா உரித்து நறுக்கி வச்சதை வந்து இதில் நான் சேர்க்குறேன். மொத்தமாகவே எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை நல்லா, சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு சேர்த்தா தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமே முடிஞ்ச அளவுக்கு சேருங்க. சின்ன வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட்டு தான் அதில் கிடைக்கும். அடுத்து வெந்தயம், அதையும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சுக்கிறணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எல்லாத்தோட சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பொருள் நம்ம சேர்ப்போம். அடுத்து தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக சகப்பு தக்காளியாக எடுத்துருக்கேன். இதையும் எடுத்து நல்லா வதக்கணும். ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எடுத்து வச்ச கருவேப்பிலை, எடுத்து வச்ச பொருள் ஒன்றுனா அதில் சேர்ப்போம். அடுத்து 3 வெள்ளைப்பூடு, 4 வெள்ளைப்பூடு எடுத்துருந்தோம், 4 வெள்ளைப்பூடையும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ நல்லா வெங்காயம் வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா என்னோடய சட்டி வந்து நல்லா பழகுனால அது சட்டி வந்து அடி பிடிக்கலை. இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து எப்போயுமே பிடிக்கும், நீங்கள் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க சட்டியில். இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லாமே. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து கொத்தமல்லி இலை, அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு, நல்லா எல்லாமே வெந்துருச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்ச கல் உப்பு இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிறேன். கல்லுப்பு வந்து கரையணுன்றக்காண்டி அதில் நான் கலக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் வந்து தலைப்பாலாக எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பாலை ஊற்றி அதில் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மல்லித்தூள் வந்து நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வீட்டு சீரகத்தூள், 2ஐயும் இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைச்சிக்கிறணும். ஏன் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலில் கரைக்கிறோன்னா, நம்ம குழம்புல நேரடியாக கொட்டினோம்னா அப்படியே திட்டாக நின்றும். குழம்பு வந்து ஒரு பக்கம் பொடி வந்து கலக்காமே நிற்கும். அதனால் வந்து நம்ம தேங்காய் பாலில் நல்லா கரைச்சிக்கிறணும். இப்போ தேங்காய் பால் வந்து கெட்டியாக இருக்கனால நான் இந்த தேங்காய் பால் கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் பாலில் 2வது தண்ணி இருந்தால் கூட அதை ஊற்றி இதில் கரைங்க. நல்லா அந்த பொடி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழம்புல சேர்க்கணும். முதலே நீங்கள் சேர்த்திங்கன்னா அது இதாகிடும். இப்போ நான் கரைக்கிறேன் பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ பாலையும் மசாலா தூளையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு.
அடுத்து நம்ம அடுப்பில் வந்து எல்லாமே வதக்கி எடுத்து வச்சதில் வந்து அடுத்து மீன் சேர்க்குறோம். இப்போ நான் எல்லா மீனையும் அதில் சேர்க்குறேன். இப்போ மீனை வந்து ஒன்றா ஒவ்வொரு பக்கமாக போடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போடாதீங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றும் போடாதீங்க, மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ நான் எல்லா மீனையும் பாருங்கள் ஒன்றா எல்லா மீனையும் சேர்த்துட்டேன். நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயந்தான் வந்து குழம்புக்கு வந்து சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க. இப்போ மீன் வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து மீன் உடஞ்சிராமல் நம்ம கரண்டியை வச்சு இப்போ லேசாக கிண்ட போகிறோம். இப்போ மெதுவாக கிண்ட போகிறோம். மீன் உடஞ்சிராமல் கிண்டணும். மெல்ல மெல்ல கிண்டி ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த இதிலே வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே மேலே போட்டு பரட்டுறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கிறணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த மீன் வந்து அந்த எண்ணெயிலையும் அந்த கிரேவிலையும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மசாலா தூளை ஊற்றுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கரைச்சி வச்ச மசாலா தூளை வந்து அதில் சேர்க்க போகிறோம், தேங்காய் பாலில் கரைச்சதை. இப்போ நான் அதில் ஊற்றி அடுத்து இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றின பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை பரட்டிக்கணும். மீன் உடஞ்சிராமல் மெல்ல பரட்டுங்க. இப்போ நான் மெல்ல பரட்டி விட்டேன். எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு மீன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் எல்லா மீனையும் வந்து கரெக்டாக சட்டியில் இருக்க மாதிரி எல்லா பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் போட்டுவிட்டேன். மீன் எல்லாமே கரெக்டாக வேகணும் அதுக்காண்டி. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி வைப்போம் மீன் வேகிறதுக்காண்டி. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் மீன் வெந்துருச்சான்னு. இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் மீன் வெந்துருச்சு. நம்மளோட மீன் கிரேவி ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றுவோம். மீன் வந்து எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒன்றா எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சோறுக்கு சாப்பிடும் போது இந்த நெய் மீன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெய் சோறு செய்ய போகிறோம். ஒரு அடுப்பில் வந்து குக்கரை வச்சு நான் குக்கரில் தான் நெய் சோறு செய்ய போகிறேன். அதில் 50 மில்லி நெய் ஊற்றிருக்கேன். 50 மில்லி நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா நெய்யில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் அளவுக்கு. அதையும் இதில் சேர்த்து இந்த நெய்யில் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போ அதை சேர்த்துட்டு அதையும் இதில் வந்து நல்லா நெய்யில் ஒரு தடவை நல்லா வதக்கிக்க போகிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கிக்கட்டும். தக்காளி கொஞ்சம் வந்து அவியட்டும். அவிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா தக்காளி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு. சேர்த்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நான் வந்து முழுசாகவே சேர்க்குறேன். புதினா வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். புதினா வந்து நல்லா சேர்த்தா தான் நெய் சோறு வந்து நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் வந்து முழு புதினாவாகவே ஃப்ரெஷ்ஷான புதினாவாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து 1.25 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 உலக்கு தண்ணி சேர்க்குறேன். எனக்கு வந்து என்னோடய சாப்பாட்டு அரிசிக்கு வந்து இந்த தண்ணி வந்து கரெக்டான தண்ணி. இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றுறேன் பாருங்கள். 3 உலக்கு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து குக்கரில் செய்யும் போது எப்போயுமே கரெக்டாக அளந்து போடுங்க. அப்போ தான் வந்து சோறு வந்து கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ நான் தண்ணி வந்து சேர்த்துட்டேன். 3 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி வந்து லேசாக சூடாகட்டும். அதுக்குள்ளே அரிசியை கழுவிட்டு வந்துடுவோம். அரிசியை வந்து நான் 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து சேர்க்குறேன். இது வந்து சாதாரணமான நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் குக்கரை மூடுங்க. அப்போ தான் அது எல்லாத்துலேயும் சேரும். இப்போ குக்கரை மூடி விசில் வைக்க போகிறேன். விசில் வந்து 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ 4 விசில் அடிக்கட்டும். அடித்ததுக்கப்புறம் நம்ம நெய் சோறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நெய் சோறுக்கு வந்து நெய் மீன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம நெய் சோறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம நெய் சோறு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
இதை வந்து நம்ம வந்து லைட்டாக எடுக்கும் போது ஒரு தடவை கிண்டிக்கோங்க. நான் நிறையா சோறு இருக்கனால அப்படியே எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து அதை கிண்டிட்டு பரிமாறுங்க. இப்போ எடுத்துட்டேன். என்னோடய சோறு பாருங்கள் கரெக்டாக வெந்துருச்சு. ரொம்ப பருக்கையாகவும் இல்லை. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினால எனக்கு கரெக்டான சோறு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெய் சோறும் நெய் மீன் கிரேவியும் ரெடி. நீங்கள் எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.